ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விக்னேஷ் என்கிற அப்பு, விஜயகுமார் மற்றும் முகுந்தன் ஆகியோரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து இந்த வழக்கில் கைதானோர் எண்ணிக்கை 20ஆக உயர்ந்துள்ளது. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இன்று புறநகர் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதால் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் மிக அதிகமாக காணப்படுகிறது. இதன் காரணமாக கூடுதலாக விடப்பட்டுள்ள பேருந்துகளால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் பொறியியல் கல்லூரிகளில் சேருவதற்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு நாளை தொடங்க உள்ளது. கடந்த 22ஆம் தேதி முதல் நடைபெற்று வந்த சிறப்பு பிரிவு கலந்தாய்வில் 744 மாணவர்கள் இடங்களை தேர்வு செய்துள்ளனர். டெல்லியில் வெளுத்து வாங்கிய மழையால் பழைய ராஜேந்திர நகரில் உள்ள பிரபல IAS பயிற்சி மையம் ஒன்றில் வெள்ள நீர் புகுந்து 3 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தரைத்தளத்திற்கு கீழே உள்ள அடித்தளத்தில் தண்ணீர் புகுந்ததால் இந்த விபரீதம் ஏற்பட்டுள்ளது. டெல்லியில் தரைத்தளத்தில் செயல்படும் பயிற்சி மையங்கள் அனைத்தையும் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. பழைய ராஜேந்திர நகரில் உள்ள பிரபல IAS பயிற்சி மையத்தின் அடித்தளத்தில் வெள்ள நீர் புகுந்து 3 மாணவர்கள் உயிரிழந்ததை அடுத்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காமல் ஒன்றிய அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கான நிதியை உடனடியாக ஒன்றிய அரசு விடுவிக்கவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அண்ணாநகர் 2வது நிலைச்சாலையில் 5வது வாரமாக மகிழ்ச்சி வீதி என்ற தலைப்பில் கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டத்துடன் களை கட்டியது. நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் விபத்துகளை தடுப்பது மற்றும் போதைப் பொருள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. உள்ளாட்சி ஆழியார் அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு காரணமாக பொதுமக்கள் ஆற்றில் குளிக்க, மீன்பிடிக்க வேண்டாம் என மாவட்ட அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே முன்விரோதம் காரணமாக திருவட்டார் காங்கிரஸ் கவுன்சிலர் உஷாராணியின் கணவர் ஜாக்சன் வெட்டி கொல்லப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக பிரபல ரவுடி உட்பட 6 பேர் கும்பலை பிடிக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். புதிய படங்களை இணையதளத்தில் பதிவேற்றும் தமிழ் ராக்கர்ஸைச் சேர்ந்த ஸ்டீஃபன் ராஜை கேரள சைபர் கிரைம் போலீசார் மதுரையில் கைது செய்தனர். தனுஷின் ராயன் படத்தை செல்போனில் பதிவு செய்து கொண்டிருந்தபோது அவர் கையும் களவுமாக பிடிபட்டார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது நடந்த தேசிய வளர்ச்சி கூட்டத்தில் அப்போது குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடி 20 நிமிடங்கள் வரை பேசியுள்ளார் என ப. சிதம்பரம் கூறியுள்ளார். ஆனால் நிதி ஆயோக் கூட்டத்தில் தற்போது முதலமைச்சர்களுக்கு நேர கட்டுப்பாடு விதிப்பது கண்டிக்கத்தக்கது என்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.